ஹலோ ராதாவா? என்னம்மா? இதோ வந்துட்டேன். என்ன திடீர்னு டயட் கண்ட்ரோல்லாம் விட்டுட்டீங்களா இல்ல மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? வாட் ஹேப்பன்? ப்ளீஸ், வைத்தியம் பார்க்கறதுக்கு உங்களை வர சொல்ல. ராதாவுடைய வாழ்க்கை விஷயமா பேசதான் உங்களை வரவழைச்சேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். ராதா, உன்னை பத்தி சில விஷயங்கள் நான் இப்ப சொல்ல போறேன். முதல்ல உன் மனசை நீ திடப்படுத்திக்கணும். சொல்லுங்கப்பா. ராதா என் சொந்த மக இல்ல, வளர்ப்பு மகதான். கொஞ்சம் அமைதியா இருமா. அவர் சொல்ல வந்ததை சொல்லட்டும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வியட்நாம்ல யுத்தம் நடந்தப்போ பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கப்பல்ல இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. யுத்தத்துல குடும்பத்தை எல்லாம் பறி கொடுத்துட்டு தன்னந்தனியா வந்துட்டு இருந்தேன். அதே கப்பல்ல ஒரு 5 வயசு பெண் குழந்தை தன்னுடைய தகப்பனாரோட வந்துட்டு இருந்தது. விசாரிச்சப்போ அந்த கப்பல்ல அவங்க மனைவி கிடைக்காதனால பின்னால வர வேற ஒரு கப்பல்ல குழந்தையோட வந்துட்டு இருக்கிறதா சொன்னார். ஆனா அன்னைக்கு ராத்திரியே அவருக்கு மாரடைப்பு வந்துருச்சு. குழந்தை என்கிட்ட ஒப்படைச்சு பின்னால வர தாய்கிட்ட சேர்த்துட சொல்லிட்டு இறந்துட்டார். குழந்தையோட இந்தியா வந்து சேர்ந்த எனக்கு வாழ்க்கையில சில நல்ல அறிகுறிகள் தெரிஞ்சு குழந்தை வந்து சேர்ந்த நேரம் தான் அதுக்கு காரணம்னு தோணுச்சு. அதோட தாயை தேடுற முயற்சி கைவிட்டேன். குழந்தைய நானே வளர்க்க ஆரம்பிச்சேன். அந்த வளர்ப்பு மகதான் ராதா. பெத்த மகளை விட 10 பங்கு பாசத்தை கொட்டி வளர்த்தீங்களே. நான் உங்களோட உங்க கூட வந்தாரே, அவர் தன் மனைவியை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அதை சொல்றதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டார். இத்தனை நாளைக்கு பின்னால இந்த விஷயத்தை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னா, ராதா விதவி ஆயிட்டா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு நாய் நான் இறந்து போயிட்டா அப்ப அனாதை ஆயிடும். அதனால அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு அவளை ஒப்படைக்கிற பெரிய பொறுப்பை உங்ககிட்ட தர்றேன். அதெல்லாம் சரி, அவர் எப்படி இருப்பாரு, என்ன பேரு, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார்? சிவப்ப உயரமா இருந்தாரு. பேரு கூட ராமதுரைன்னு நினைக்கிறேன். குழந்தை என்கிட்ட ஒப்படைக்கும் போது அது போட்டு கவனம் செய்யணும். இந்தாங்க. என் மகமா, நான் தான் உன்னை பெத்த தாய். என் மக ராதா. என்னமா சொல்றீங்க நீங்க? ஆமாங்க, அடுத்த கப்பல்ல அந்த இன்னொரு மகளோட வந்த தாய் நான் தான். என் கணவருடைய அடையாளங்களை சொல்லி விசாரிச்சப்ப ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்துட்டுதான் சொன்னாங்க. பல இடங்கள்ல தேடினேன், கிடைக்கல. உயிரோட இருப்பாருங்கிற ஒரே நம்பிக்கையில என் மூத்த மகளோட திருச்சியில குடியேறினேன். பாதியில விட்டிருந்த டாக்டர் படிப்பை தொடர்ந்து முடிச்சு அங்கேயே பிராக்டிஸ் ஆரம்பிச்சேன். கடைசியில என் மக உஷா தற்கொலை பண்ணிக்கிட்டா. அந்த விரக்தியில நான் ஒரு ராட்சசியா மாறிட்டேன். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு உனக்கு இந்த விதவ கோல ராதா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா ராதா, கணவனை இழந்து நான் பொட்டுமா வாழறேன். கணவன் உயிரோட இருக்கும் போது நீ விதவையா நிக்கிறியம்மா. உயிரோட தான் இருக்காரா? யாரு? நிர்மலா? ஆமாங்க, அவனை பாபு கொலை பண்ணிட்டான்னு ஊரை நம்ப வச்சது நான் செஞ்ச சூழ்ச்சிதான். உண்மையிலே அவன் சாகலம்மா. பாபுங்கிற பேர்ல நிர்மல் தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ராதா, நீ விதவை இல்லம்மா, சுமங்கலி. நீ இருக்க வேண்டிய இந்த கோலத்துல நான் தான் இருக்கணும். நான் தான். நீ என்னைக்கு சுமங்கலியா இருக்கணுமா, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். உலகத்துல எந்த தாய் என்ன மாதிரி கொடுமைக்காரியா மாறவும் கூடாது. எனக்கு ஏற்பட்ட நிலைமை வேற எந்த தாய்க்கும் ஏற்படவும் கூடாது. நிர்மல, உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன் பாரு, வாயும் கூட. ராதா உன்னுடைய மக,
அவ புருஷன் உயிரோட இருக்கிற போய் அவளை விதவ கோலத்துல பாக்குறது உனக்கு நெஞ்ச வெடிச்சிடுற மாதிரி இருக்குல்ல. அதனால என்ன நிர்மல் நீ எப்படியாவது நிரூபிக்க நீ தயாரா வந்திருக்க. அவளுக்கு நான் வாழ்வு கொடுக்கணும். அப்படிதானே? என் மனைவி விதவ கோலத்துல நிக்கிறா. என்னை யாரும் நிரூபிச்சு அவளோட வாழவைன்னு உன்னை கால பிடிக்காத குறையா கெஞ்சின. அப்போ உன் மனசுல இறக்கம் பிறக்கல. இப்போ உன் மகன்னு தெரிஞ்ச உடனே பாசம் பொங்குது. அப்படிதானே? நிர்மல், நடந்ததையெல்லாம் மறந்துருப்பா. நான் சொல்றத கேளு. ஒரு பொம்பளை உனக்கு அவ்வளவு ஆணவமும் நெஞ்செழுத்தமும் இருந்தா ஒரு ஆம்பளை எனக்கு எவ்வளவு இருக்கும்? இப்ப சொல்றேன், இனிமே நான் பாபுதான், உன் பிள்ளைதான். செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் இதைத்தான் சொல்ல போறேன். உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் தான் நிர்மல் நிரூபிச்சு உன் மகளோட வாழவை. மறந்துடுங்க, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. உன்னை ஒரு தடவைக்கு பல தடவை விதவ கோலத்துல பார்த்து நான் விரக்தி அடிச்சிட்டேன். அப்படி இருக்கிறது உனக்கு ஒண்ணு புதுசும் இல்லையே. எங்க உயிரோட இருக்கும்போது எனக்கே இந்த நிலைமை. ஒரு ராட்சசிக்கு மகளா பிறந்த பாத்தியா? அதுக்காக நீ அனுபவிக்கிற தண்டனை இது. நிர்மல், நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுப்பா. அவளை வாழவை. அவ விதவையா நிக்கிறத பார்த்து நீ படுற வேதனை தான் எனக்கு ஆறுதல். என்ன விடுதலை பண்ண முடியாம நீ துடிக்கணும். அந்த துடிப்பு தான் எனக்கு ஆனந்தம். எதையும் சாதிக்க முடிஞ்சவளாச்சு நீ. எங்க சேலஞ்ச்? நிர்மல்! கான்ஸ்டபிள், இந்த அம்மா என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்க. டைம் முடிச்சு பண்ணி புறப்படுங்க. ஏடா அம்பி, சத்தியவதி அம்மாளுக்கு உஷா ராதான்னு 2 பொண்கள் இருக்குது, உனக்கு தெரியுமோ? இது ரொம்ப சில்லியான கொஸ்டின் சார். அம்மாவுக்கு 2 பொண்ணுங்க இருக்குன்னு ஒரு மகனுக்கு தெரியாதானே? சமத்ரா, அந்த 2 பொண்கள்ல மூத்த பொண்ணு தற்கொலை பண்ணினுட்டா, அது உனக்கு தெரியுமோ? நல்லா தெரியும். 2வது பொண்ணு உயிரோடு இருக்கா, அது உனக்கு தெரியுமோ? தெரியும். அந்த பொண்ணு யாரும் தெரியுமோ? நான் குடும்பத்தோட ரொம்ப நாளா ஒட்டாம இருந்தவன். எனக்கு ஞாபகம் இல்ல. நான் ஞாபகப்படுத்துறேன்டா. சத்தியவதியோட சின்ன பொண்ணு அதோ உட்கார்ந்து இருக்காளே, அந்த ராதா தான். அவ சின்ன குழந்தையா இருந்த போது அவளை சைகோன்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டுட்டா. இது அவ சின்ன குழந்தையா இருந்த போது எடுத்த போட்டோ. இது அவதான் சத்தியவதியோட பொண்ணுங்கிறதுக்குள்ள ஆதாரம். இருக்கலாம். அத ஒத்துனுட்ட. ஆனா சத்தியவதி சொல்றா ராதா உன் பொண்டாட்டின்னு. நீ சொல்ற நீ சத்தியவதிக்கு பிள்ளைன்னு. ஏண்டா அபிஷ்டு, எந்த தாயாவது தனக்கு பிறந்த பொண்ணுக்கு தனக்கே பிறந்த பிள்ளைய புருஷன்னு சொல்லுவாளோ? தங்க தன்னுடைய சொந்த அண்ணனையே புருஷன்னு சொல்லிக்கிற அதிசயம் இந்த லோகத்துல உண்டோ? அதுவும் நம்ம நாட்டுல உண்டோ? சொல்லேண்டா. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். திஸ் இஸ் தி சப்ஜெக்ட் யுவர் ஆனர். வக்கீல் சார், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. ஒரு நிமிஷம் அந்த போட்டோ இப்படி கொடுக்குறீங்களா? இதுல இருக்கிற குழந்தை எங்க அம்மாவுடைய மகன். ஒத்துக்கிறேன். இவ பேரு ராதா, அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா இதுல இருக்கிற ராதா தான் அங்க உட்கார்ந்து இருக்கிற ராதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்ன சொல்ற நீ? சார், எங்க அம்மா எனக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன மகனே இல்லைன்னு நிரூபிக்கப்படாத பாடுபடுறாங்க. அதுக்காக யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இவதான் என் தங்கச்சி ராதான்னு நிரூபிக்க கயிறு திரிக்கிறாங்க. அதுக்கு நீங்களும் வக்காலத்து வாங்கிட்டு ஒரு தாய் தன் மகனுக்கு மகளையே மனைவியாக்குவாளான்னு ராங் சென்டிமெண்ட் பேசுறீங்க. சார், நான் கொலை குற்றவாளி. எங்க அம்மாவை எப்படி பெத்த பாசம் வாட்டி வதைக்குதோ அதே மாதிரி நான் செஞ்ச குற்றம் என்ன வாட்டி வதைக்கும். தயவு செய்து என்ன தூக்கில போடுங்க பிளீஸ், பிளீஸ். ஆர்டர், ஆர்டர். ராதா, இது என்னமா கோலம்? புருஷன் இருக்கும் போது விதவையா நிக்கிறது எனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. அவ இல்லன்னு நினைச்சு வெள்ள புடவை கட்டினேன். இருக்கும் போது ஏமா உனக்கு இந்த நிலைமை? இருக்காரு, ஆனா அவர் திரும்ப எனக்கு கிடைப்பாரா இல்லையான்னு இன்னும் நிச்சயமாகலையே. எனக்காக இல்லாட்டியும் உனக்காகவாது உண்மையை ஒத்துக்கு வராதா? என் மேல இருக்கிற ஆசையை விட உன் மேல ஆத்திரம் அதிகமா இருக்கு. அவரை நான் இழக்க நேர்ந்தா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் மகளையே விதவையாக்கி வச்ச தாய்ங்கிற பெருமையோட நீ மட்டும் தனியா வாழ்ந்துக்க.
சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஏமா, உன் பேர் என்ன? ராதா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உங்க ஆத்துக்காரர் என்ன பண்றாரு? பாருமா, இங்க அழக்கூடாது, இது கோர்ட்டு. கேட்கிற கேள்விக்கு தான் தான் பதில் சொல்லணும். உங்க ஆத்துக்காரர் என்ன பண்றார்? பதில் சொல்லுமா. உங்க ஆத்துக்காரர் என்ன பண்றார்? நான் கேட்கறது உன் காதுல வேலை. உங்க ஆத்துக்காரர் என்ன பண்றாரு கேட்கிறேன். அதோ நிக்கிறாரு, அவர்தான் என் வீட்டுக்காரர். அப்போ அவர்தான் உங்க ஆத்துக்காரங்கிறதுல உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல இல்லையா? ஏப்பா, அவதான் ஆத்துக்காரியா? அவ செத்து போன அந்த நிர்மலோட மனைவி. அடக்கன்றாவியே, பின்னையே உன் ஆத்துக்காரன் சொல்றாவ? நான் தான் சொல்றேனே, இதுவும் எங்க அம்மாவோட ஏற்பாடா தான் இருக்கும். அவங்க என்னை எப்படியாவது விடுதலை பண்ணிடணும்னு எல்லா வழியிலையும் முயற்சி பண்றாங்க. பாவம், பெத்தவனும் பித்து இல்லையா? பித்துதான் பித்துதான். ஆக தன் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றிடணுங்கிறதுக்காக ஒரு விதவைக்கு பூவையும் பொட்டையை வச்சு இங்க கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்திருக்கா உங்க அம்மா. அப்படித்தானே சொல்ற? நிச்சயமா கரெக்ட். ஒரு தாய் தன்னுடைய மகனை விடுதலை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு விதவைய சுமங்கலி ஆக்கினான்னா அது அவளுடைய ஆழ்ந்த தாய்ப்பாசத்தை காட்டுறது. ஆனா ஒரு விதவை தன் கணவனையே கொன்னவனுக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வரான்னா அதோடைய கேடுகட்ட கொடுத்துத்தானே காட்டுறது. ஒருவேளை இவளோட சாட்சியம் அவனை வெளியில கொண்டு வந்துடுத்துன்னா இவ அவன் கூட வாழ்ந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. இந்த மாதிரி மானம் கெட்ட ஜென்மங்கள் தான் இந்த மாதிரி சாட்சி சொல்ல முடியும். இந்த நாட்டுலதான் கண்ணகி பிறந்தா, இந்த நாட்டுலதான் நலாயினி பிறந்தா, பெருமைப்படுறோம். ஆனா இதே நாட்டுலதான் இந்த மாதிரி வேசிகளும் பிறந்திருக்கா. அதுக்கெல்லாம் நீங்களும் வெட்கப்படுங்க, வேதனைப்படுங்க. இந்த மாதிரி வேசிகள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி குற்றவாளி தப்பிச்சு ஓடி போயிட்டே இருப்பா. இது இந்த நாட்டோட தலையெழுத்து. 5க்கும் 10க்கும் சோரம் போறவான கூட மன்னிச்சுடலாம். ஆனா இவ்வளவு மாதிரி ஓடுகாலிகளை இந்த உலகம் மன்னிக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா உத்தமை மாதிரி வேஷம் போட்டுட்டு ஊரை ஏமாத்துற இந்த மாதிரி வேசிகளை நடுத்தர நிக்க வச்சு நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளாலும் தப்பே இல்ல. இவ பேசி இப்ப சாரி நிறுத்தியா? அவ வேசியும் இல்ல, நான் கொலைகாரனும் இல்ல. நான் தான் நிர்மல், நான் தான் நிர்மல். அவ என் மனைவி. நான் தான் நிர்மல், நான் தான் நிர்மல். Yes, I believe it. I believe it. You are நிர்மல். I am so sorry my lord. இவங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கணுங்கிறதுக்காக இவன் ஒய்ஃபை பத்தி நான் கேவலமா பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. அளவு கடந்த விரக்தியினால இவன் தன்னை குற்றவாளி ஆக்கினுட்டான். இவனுக்கு கோர்ட்டு கருணை காட்டணும்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். That's all my lord. ஆள்மாறாட்டம் செய்து ஒரு அப்பாவியை பழிவாங்க நினைத்த குற்றத்திற்காக சத்தியவதியை கைது செய்து மேல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுகிறேன். வயது, வாழ்க்கையிலே ஏற்பட்ட விரக்தி இதையெல்லாம் கருதி கருணை காட்டி நிர்மலை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். அன்புள்ள நிர்மல், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன பழி வாங்குற வரை உன்னை விட்டு போகாது. நான் இந்த உலகத்தை விட்டே போயிட்டா நிச்சயமா நீ மனைவியை வாழ வைப்ப. என் இளைய மகளை வாழ வைக்கணுங்கிறதுக்காக என் மூத்த மகளை தேடி நான் போறேன்.